அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ள வயதானவங்க பெரியவங்களை எப்படி நாம் பத்திரமா பார்த்துக்கணும் அதை பற்றி தான் பேச போகிறோம். முதியோர் பாதுகாப்பு. நாம் சின்ன குழந்தையாக பிறக்கும்போது நம்ம அம்மா அப்பா நம்மளை பத்திரமா பார்த்து வளர்த்தாங்க. வீட்டில் உள்ள பாட்டி தாத்தாலாம் நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்க. நம்ம அவங்களோட அரவணைப்பில் தான் வளருவோம். அந்த வயசான தாத்தா பாட்டி கொஞ்சம் நல்ல உடம்பு முடியாமல் அவங்களோட மூப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு ஏதாவது பிபி சுகர் அது மாதிரி சில பேருக்கு இருக்கும். சில பேர் கண்ணு தெரியாமல் இருக்கும், சில பேர் நடக்க முடியாமல் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களெல்லாம் கண்காணித்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம். நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவங்க மனசளவில் நம்ம வயதாகிட்டோம், நம்மளால் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அப்போ அந்த மனநிலையிலேருந்து அவங்கள அரவணைச்சி அதை சரிப்படுத்தி கொண்டு வரணும். நம்ம இப்போ எல்லார் வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்க. சில பேர் வேலை விஷயமா பெரியவங்களை வீட்டில் விட்டுட்டு அவங்க வேலை விஷயமா வெளியூருக்கு போயிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே அங்கேயே வேலைக்கு போகிறவங்க அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. பேர பிள்ளைங்களாம் ஊருக்கே போயிடும். இந்த பழைய வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, வாங்கம்மா இங்கே வந்துடுங்க, எங்களோடய சேர்ந்துருங்க, எல்லோரும் ஒன்றா இருப்போம்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க பழகின இடத்த விட்டுட்டு வர மனசு இருக்காது. நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டாலும் வர்றதுக்கு யோசிப்பாங்க. சில பேர் அம்மாவோ அப்பாவோ சரி நம்ம பேர பிள்ளைங்களுக்காக போவோம் அப்படின்னு நினச்சா கூட அங்கே போய் தங்கியிருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காது, திரும்பி நம்ம ஊருக்கே வரணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. சில பிள்ளைகள் அம்மா அப்பா நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது, அங்கேயே இருக்கட்டும், நம்ம பணம் மட்டும் அனுப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பணத்தை மட்டும் மாதம் மாதம் அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி சில பிள்ளைகள் செய்கிறாங்க. சில பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, பணமும் அனுப்புறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது, ஒரு ஃபோன் கூட பண்ணுறது கிடையாது. அப்படியே சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பாட்ட ஏதாவது சொத்து இருக்கா அதை எழுதி வாங்கலாமா, நகை நட்டு இருக்கா அதை வாங்கலாமா, இந்த மாதிரி மனநிலை சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் எப்படின்னா, நம்மளும் அவங்களுக்கு ஒன்றும் தர வேணாம், அவங்களும் நம்ம தர வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி பல மனிதர்கள் பல விதமாக இருக்காங்க. நம்ம ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், உங்கள் தாத்தா பாட்டியை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லுமா அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை என்ன சொன்னால், எங்கள் பாட்டி பொழுது எனக்கு டிவி போட்டுருவாங்க, அப்போ தான் சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க, பென்ஷன் காசு வருது அதை வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போயாச்சும் 100 200 ஒரு 500 அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு அப்பாட்ட கொடுத்து எனக்கு ஏதாவது வாங்கி தருவாங்க. நான் டிவியும் பார்க்க முடியாது, அவங்க எப்போதும் பார்த்துட்டு இருந்ததுனால டிவி நான் பார்க்க முடியல, டிவி எப்போதும் வரதுனால எங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் தொந்தரவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம், ரூமில் உட்காந்து தனியாக உட்காந்து படிக்கிறோம், அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சு. இன்னொரு அப்பா அம்மாட்ட போய் கேட்டேன், வயசானவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா அவங்க மாமனார் மாமியார் இது உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க நல்லா தான் இருக்காங்க, வேலைக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்துட்றோம், அவங்களை பத்திரமா பார்த்துக்குறோம், உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, அவங்கள பார்த்துக்கலாம், மச்சான்லாம் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க, அது நம்ம டியூட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மருமகள்கிட்ட கேட்டேன், உங்கள் மாமியார் எப்படி அப்படின்னு கேட்டேன். எங்கள் மாமியார் என்ன நல்லா இருக்காங்க, கையில் காசு வருது, பென்ஷன் காசு வருது, நல்லா செலவு பண்ணிட்டு நல்லா இருக்காங்க, அவங்க அளவுக்கு அவங்க காசை வச்சுக்கிறாங்க, யாருக்கும் தர மாட்டாங்க, நாங்கள் வேலைக்கு சாப்பாடெலாம் போட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. மாமியார்கிட்ட போய் கேட்டோம், என்னம்மா உங்கள் மருமகள் பார்த்துக்கிறாங்களா, மகன் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னோடனே, என்ன செய்கிறது, யாருமே எனக்கு இல்லாத மாதிரி இருக்குது, யாருமே எனக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது, நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிள்ளையை பெற்றவங்க நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும், அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கணும். பழைய வீட்லேயே உட்காந்துருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க பழைய வீட்டில் உட்காந்துக்கணும்னு நினச்சாங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, பிள்ளை பாரு வளர்த்த பிறகு அம்மா அப்பாவை சரியாக கவனிக்காமல் சாப்பாடோட போடாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தைய தான் திட்டுவாங்க, அந்த பெரியவங்களை தான் திட்டுவாங்க. தான் வளர்த்த பிள்ளைங்க திட்டு வாங்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஊரார் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அம்மா அப்பாவை கவனிக்கல அப்படின்னு. இவங்க வராததை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, சொந்த வீட்டை பற்றி வரமாட்டேன்னு சொல்கிறத அவங்க பேச மாட்டாங்க. அப்பா அம்மாவை தனியாக விட்டுட்டா, தவிக்க விட்டுட்டா, இப்படி தான் பேசுவாங்க. இதுதான் உலகம். அடுத்தது 2வது, மருமகள் தன் தாயை போல் மாமியாரை பார்த்துக்கணும், மாமியாரும் தன் மகளை போல் மருமகளை பார்த்துக்கணும்.
அப்போ தான் அந்த வீடு சிறப்பான வீடாக அமையும். முதியோர் இல்லம்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் வருது. தன்னோட மாமியார் நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். கல்யாணம் ஆகி வந்தப்பயே மருமகளை மகளா நினச்சிக்கணும். அப்போ வந்து அந்த பொண்ணை குறை சொல்கிறது, இது உங்கள் வீட்டில் நிறையா கொடுக்கல, இதை சரியாக செய்யலை, இத்தனை பவுன் போடலை, அது வாங்கி கொடுக்கல, இது வாங்கி கொடுக்கல, என் பிள்ளைக்கு அப்படி பொண்ணு பார்த்துருப்பேன், இப்படி பொண்ணு பார்த்துருப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னால் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும். பின்னாடி வரப்போகிற நிலமையெல்லாம் நினச்சி முன்கூட்டியே மாமியார்கள் வந்து அவங்கள தன்னோட மகளாக நினச்சி பாவித்து அவங்க வந்து வழி நடத்தணும். அது மாதிரி வர்ற மருமகளும் தன்னோட மாமியாரை அம்மாவாக நினைக்கணும். அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். தான் அம்மா வந்தால் திட்டினாங்கன்னா பொறுத்துட்டு தானே போவாங்க. அந்த மாதிரி மாமியார் எது சொன்னாலும் பொறுமையாக பொறுத்துட்டு போகணும். அவங்களுக்கு பணிவிடைகள்லாம் செய்யணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். அம்மா அப்பாவும் சரி, அவங்க பெற்ற குழந்தைங்களும் சரி, பேர குழந்தைங்களும் சரி, எல்லாம் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். தன்னை வீட்டில் உள்ளவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும். வயதான பெற்றோர்கள் வந்து தன்னோட பிள்ளையோடு சேர்ந்து வாழணும், அரவணைச்சி போகணும். டிவிலாம் பார்க்கலாம், ஆனால் வந்து படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் வராது. மாமியார் பெரியவங்க, அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். புடவை, நகை எதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எது வாங்கினாலும் அவங்கள்ட்ட காமிச்சு அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு செய்யும்போது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்மளை கேட்டு செய்கிறாங்க அப்படின்னு. அதனால் அதெல்லாம் மகன்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். பேர குழந்தைங்களும் பெரிய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பிறந்தநாள் அப்படின்னா பாட்டிக்கு தாத்தாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க மனசு ரொம்ப குளிரும். அதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கு தான் வந்து ஃபேவராக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளை மிஞ்சி அவங்க வந்து ஆதரவு இல்லாமல் இன்னொருத்தவங்களை போய் குறை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது. அதனால் ஒவ்வொரு பெற்றோரும் சிறந்த முறையில் நடக்கணும். தன் குழந்தைங்களும் தன்னோட பெற்றவங்க நல்ல முறையில் எதிர்காலத்தில் பார்த்துக்கணும். பேர குழந்தைங்களும் அனுசரித்து நடக்கணும். அது அப்பா அம்மா நடந்துக்கிற விதத்தில் பேர குழந்தைங்களும் அந்த மாதிரி நல்லா நடந்துப்பாங்க. அதனால் எல்லோரும் நல்ல விதமாக பெற்றோரை பாதுகாத்துப்போம். எங்கள் ஊரில் வந்து கீழ்வேலூரில் ஒரு வயசான தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க தனியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க சென்னையில் வேலைக்கு போயிட்டாங்க. இவங்கள எவ்வளோ தடவை கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் வரமாட்டோம், எனக்கு சென்னையில் பிடிக்காது அப்படின்ட்டாங்க. பார்த்தா அந்த வயசான தாத்தாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அந்த பாட்டி அவங்களும் வயசாகி ரொம்ப வயசாக இருந்தாங்க. கடைக்கு போகிறது கூட ரொம்ப சிரமப்பட்டாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி கடைக்கு போய் எங்கள் அம்மா எதாவது வாங்கிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கமாக போகும்போது அந்த பாட்டி கூப்பிட்டு ஏதாவது கடையில் வாங்கிட்டு வாமா அப்படின்னு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வாமான்னு கொடுப்பாங்க. கூட காசும் கொடுப்பாங்க. அந்த வயற்கூடையில் அந்த ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி உதவியெல்லாம் செஞ்சுருக்கோம். ஒரு நாள் என்னாச்சு, அந்த தாத்தாவுக்கு கண்ணு தெரியாததுனால அவங்களே அவங்க இயற்கை உபாதை போயிட்டாங்க. அதை வந்து அவங்களே க்ளீன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பாட்டிக்கு வேதனையை தாங்க முடியல. அவங்களுக்கு மனவேதனையாகி அவங்க அப்படியே இறந்துட்டாங்க. அப்புறமே அந்த பிள்ளைங்கலாம் வந்து அடித்து மோதி அழுதாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இதை முன்னாடியே தெரிஞ்சு அவங்க பாட்டியும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் போய் சென்னையிலே தங்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதனால் வயசானவங்க அவங்க சொன்னாலும் தனியாக விடாதீங்க. ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போயிடுங்க. தனியாகவே விடாதீங்க. நம்ம பெற்றவங்கள நம்ம பாதுகாக்கணும். நம்ம தானம் தர்மம் பண்ணணும், சாப்பாடு எல்லாருக்கும் போடணும், அங்கே பண்ணணும், இங்கே பண்ணணும், கோயில் குளத்துக்கு போகணும், அப்படிலாம் நம்ம வந்து செய்கிறத விட நம்மளை பெற்றவங்கள முதல்ல பாதுகாத்துக்கணும். அவங்கள நல்ல விதமாக நம்ம வந்து பாதுகாத்தாலே நமக்கு எல்லா புண்ணியங்களும் கிடைக்கும். இது எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். சில பேர் பணம் காசுலேயே குறியாக இருப்பாங்க. அம்மா அப்பாட்டேருந்து எதை பிடிக்கலாம், எதை வந்து நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அவங்க யார் கொடுக்க போகிறாங்க? பெற்றவங்க வந்து குழந்தைங்க தான் கொடுப்பாங்க. தன் பெற்ற பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள நல்ல விதமாக கவனிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால் சொத்துன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை துன்புறுத்தாதீங்க. அதுமாதிரி ஒருத்தவங்களுக்கு 2 பையன், பொண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் அந்த சொத்து பிரச்சனையால் அம்மா அப்பாவை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அம்மா அப்பாவும் அந்த சொத்துக்கள் விவரம்லாம் பிற்காலத்துக்கு பிறகு எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. சில பேர் காசே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடே கஷ்டப்படுறாங்க. சில பேர் நிறைய சொத்து வச்சுட்டு அதனால் மனவேதனைப்படுறாங்க. அதனால் காசு இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, இல்லைனாலும் பிரச்சனையாக இருக்குது. அன்பு ஒன்று தான் இதுக்கெல்லாம் தீர்வு. அன்பாக இருங்க, அரவணைப்பாக இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். பெரியவங்களை நாம் மன நிறைவோடு அவங்கள பாதுகாப்பாக வழி நடத்துவோம், அவங்கள பாதுகாத்து வச்சுருப்போம்.
அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வோம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மன தைரியத்தை கொடுப்போம். அதுவே அவங்கள வந்து எல்லா விதத்துலேயும் அவங்கள வந்து வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். பெரியவங்க எப்போதும் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு. வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் அந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. யார் வராங்க போகிறாங்க எல்லாம் கண்காணிச்சுப்பாங்க. நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. பெரியவங்கள போல் வீட்டுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அவங்கள நாம் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.